அது எப்படி இல்லாமல் போகும்? ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ஆலயம் இருக்குது, கல்லாலான ஒரு ஆலயம். பெருமாளுக்கு கல்லாலான ஆலயம் இருக்குது, முருகனுக்கு கல்லாலான ஆலயம் இருக்குது. சொல்ல விடலையா இல்லை? ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ஒரு கருங்கல்லாலான ஒரு ஆலயம் இந்த பாருங்க ஏரிக்கரையில் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு கருங்கல்லாலான ஒரு ஆலயம் இருக்குது. அதே ஏரிக்கரையில் கொஞ்சம் தள்ளி இந்த ஏரிக்கரையோட அந்த புறம் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகருக்கு ஒரு கல்லாலான ஒரு ஆலயம் இருக்குது. சிவனுக்கு ஆலயம் எங்கே, சிவன் கோயில் எங்கேன்னு கேட்டால் ஊர்க்காரங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த பெருமாளுக்கு நேர் எதிர்ப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சதுர உடையில் வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. அப்போ கோவிலாக இருந்து இடிஞ்சிருக்குமா இல்லை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே இங்கே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் இருக்குது, சிவனுக்கு மட்டும் கோயிலுக்கான சிவனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கமாக இருக்குது. கோவில் இருந்து இடிஞ்சிருக்குமா இல்லை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை சார்ந்து யாருக்கும் தகவல் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்ணனூர்